ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கடகடன்னு ஒரு மசாலா லெமன் ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்துக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு மசாலா லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இது மூணையும் அதோட போட்டுக்கலாம். இது போட்டு இது கொஞ்சமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் போட்டு விட்டுட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை போட்டுட்டு அதோடையே நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். ஆனியனையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஆனியன்லாம் நமக்கு வாயில் படும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வதக்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணுன்னா பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த லெமனை புழிஞ்சு நல்லா கொதி வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா ஓரளவுக்கு சூடேறினா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சில்லையும் மல்லி தலையையும் போட்டுக்கணுங்க. நம்ம ஆயிலில் இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிறப்ப தேங்காயை போடக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயும் மல்லி லீவ்ஸும் போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், மல்லி இலை, பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கொரன்னு அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி செய்வாங்கங்க. அப்படி நம்ம செய்கிறப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம நறுக்கின வாக்கிலேயே போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணால் அதெல்லாம் கொரப்பாக தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா பாருங்கள், நம்மளோட மசாலா லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு போய் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் என்னென்ன அப்படின்லாம் பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிகப்பு வெண்டை செடி தாங்க வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை வெண்டை செடி தான் இருக்குது. மற்றபடி நிறைய சிகப்பு வெண்டை செடி தான் இருக்குது. இது எல்லாமே நான் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். வாங்க நம்ம சிகப்பு வெண்டையெல்லாம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், பிஞ்சு வெள்ளரி எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா 1 முழம் நீட்டத்துக்கு மேலேயே இருக்குது. இதை நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இதை நான் அப்படியே விதைக்காக விட்டுறேன். அடுத்து வாங்க நம்ம செவந்தம்பாடி கத்திரிக்காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. நமக்கு தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அப்புறமா நம்ம தேவைப்படுறப்ப கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் 3 காய் கட் பண்ணியிருக்கேன். இந்த 3 காயே நமக்கு 1/2 கிலோ அளவுக்கு வருங்க. எல்லாம் பெரிய பெரிய காயாக இருக்குது. இது 3 போதும் நமக்கு. எந்த சமையலாக இருந்தாலும் சரி, சாம்பாரில் போடுறதுனாலும் சரி, கத்திரிக்காயை வச்சு வேறு குழம்பு ஏதாவது செய்கிறதுனாலும் நமக்கு அது 3மே போதும். இன்னும் குட்டி குட்டியான காயெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஹார்வெஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் மரவெண்டை செடி. சிகப்பு வெண்டை செடியோடு தான் இந்த செடியும் நட்டு வச்சோம். ஆனால் பாருங்கள் இன்னும் காய்க்கு வரல. செடி மட்டும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு வருது. லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அடுத்து பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி செடி. இது நாட்டு செம்பருத்தி செடிங்க. அடுத்து வாங்க நம்ம கொத்தவரங்காய் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் இந்த பாட்டில் ஒரு 4 செடி இருக்குதுங்க. இன்னொரு பாட்டில் ஒரு 4 செடி இருக்குங்க. டோட்டலாக 8 செடி இருக்குதுங்க. இதுவே நமக்கு வாரம் ஒரு பொரியலுக்கு தேவையான காயை கொடுத்துருதுங்க. பாருங்கள் நமக்கு நிறையாவே கிடச்சிருக்குது இன்றைக்கும். அதுக்கடுத்து நம்மளோட சிகப்பு காராமணியை கட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த சிவப்பு காராமணிக்கு பந்தல் எதுவும் போடலிங்க, அப்படியே விட்டுட்டேன். அதனால் மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா பாட்டு மேலேயுமே படர்ந்து போய் நமக்கு காய் நிறையா கொடுக்குதுங்க. நிறையாவே கொடுக்குது, ஆனால் நீட்டமாக இல்லைங்க. எல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது. பாட்டுக்குள்ளேயே அப்படியே படுத்துருக்கிறதுனால நல்லா சுருண்டு சுருண்டு இருக்குது. பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு இன்றைக்கி சிவப்பு காராமணி கிடச்சிருக்கு. இதுவுமே ஒரு பொரியலுக்கு போதுங்கிற அளவு தாங்க இருக்குது. எல்லாமே நல்லா நீட்டமான காயாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன சுருண்டு சுருண்டு இருக்குதுங்க. பாருங்கள் அடுத்தது நம்ம பாவக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாவக்காய் பறிக்காமல் விட்டு ஒரு சிலது பழுத்தும் போயிடுச்சுங்க. இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இதை விட்டுடலாம். இதை தவிர்த்து இன்னும் நம்மக்கிட்ட நல்ல முத்தின காயே இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பீக்கங்காயும் இருக்குது. பீக்கங்காயும் நமக்கு இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த பாவக்காய் பீக்கங்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா 2 இடத்துல நான் செடி வச்சுருக்கேன். ஒரு செடியில் 2 காயும், இன்னொரு செடியில் 1 காயும், மொத்தம் 3 காய் இருக்குதுங்க. இதுவே நமக்கு ஒரு சமையலுக்கு போதும். 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும். பாருங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் புதுசாக முதல்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிற காய் இது தாங்க. இதை பற்றி தான் நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய சாம்பார் வெள்ளரி தாங்க. இந்த சாம்பார் வெள்ளரிக்காய் நான் ஃபஸ்ட்டு பயிர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியான காய் தாங்க. இந்த காயை நம்ம சாம்பாரில் போடலாம். அதுக்கப்புறம் மோர் குழம்பு வைக்கிறப்போ தோலை சீவிட்டு மோர் குழம்புல போட்டு நம்ம சமையல் பண்ணிக்கலாம். இது நீர் சத்து மிகுந்த காய்ங்கிறதுனால நமக்கு அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரி, வயிற்றுப்புண்ணு வாய் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த காய் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன். பாருங்கள் ஹார்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு. 2 இருக்குது. ஒன்று இன்னும் கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்களா தம்பட்டை அவரை ஒன்று காய்ச்சிருக்குதுங்க. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம மற்ற காயெல்லாம் கொத்தவரங்காய் அப்படி இல்லைன்னா சிகப்பு காராமணி அதெல்லாம் பொரியல் பண்ணுறப்போ அதோடு சேர்த்து இதையும் கட் பண்ணி போட்டு நம்ம பொரியல் செஞ்சுக்கலாங்க. அடுத்து பாருங்கள் பிஞ்சு வெள்ளரி நம்ம மாடி தோட்டத்தில் 2 இடத்துல வச்சுருக்குறேங்க. ஒரு இடத்துல வச்சுருக்கிறது நல்லா பெருசாகவே இருக்குது. அது நம்ம சீட்ஸுக்காக விட்டுடலாம். இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாங்க. பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ காய்கள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோன்னு. இது பார்த்திங்களா இதுவும் ஒரு கீரை தாங்க, சாரணக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரை நம்ம பருப்போடு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு தேவைப்படுறப்போ கட் பண்ணிக்கலாங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது சிகப்பு வெண்டையோட பூ தாங்க. அடுத்து நம்மக்கிட்ட புளிச்சக்கீரையும் இருக்குதுங்க. இதை நான் இப்போ கட் பண்ண போகிறதில்ல. எப்போ நமக்கு தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கொண்டு வந்த காயெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு. இதுவே நமக்கு ஒரு பொரியலுக்கு போதுங்க. அது பக்கத்துலேயே ஒரே ஒரு தம்பட்டை அவரை இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு வருங்க இந்த சிவந்தம்பாடி கத்திரிக்காய். ஒன்று ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சைஸ் காய்ங்க. ஒன்று 200 கிராம் கிட்ட வருங்க. அதுக்கடுத்து சிவப்பு காராமணி பாருங்கள்,
அதுக்கு அடுத்தது பாருங்கள் 3 பீக்கங்காய் இருக்குது, 2 பெருசாக இருக்குது, 1 கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பாகக்காங்க, ஒரு பழுத்த பாகக்காய், ஒரு பச்சை பாகக்காய், 2 பாகக்காய் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஹார்வெஸ்ட்லேயே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட சாம்பார் பூசணி தான், சாம்பார் வெள்ளரி தாங்க, சாம்பார் வெள்ளரிக்காய். அடுத்து பிஞ்சு வெள்ளரி, அடுத்து நம்மளோட வெண்டைக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.